இன்றைக்கி நம்ம கிளாஸில் cranial nerves வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். அதாவது இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸ் cranial nerves mnemonic. ஸோ இந்த கிளாஸில் வந்து cranial வந்து டோட்டலாக 12 இருக்குது. அதை வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அது ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக 12 நம்பர்ஸ் இருக்குது. cranial nerve 1 பார்த்தீங்கன்னா ஆல்ஃபேக்டரி nerve. ஸோ ஆல்ஃபேக்ஷனுங்கிறது என்னது? ஸ்மெல்லு நமக்கு எங்கே ப்ரொடியூஸ் ஆகும்? ஸோ நோஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு நோஸு cranial nerve 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ cranial nerve 1 இஸ் ஆல்ஃபேக்டரி nerve. ஸோ செகண்ட் வந்து cranial nerve 2 ஆப்டிக் nerve. ஸோ ஆப்டிக் நர்வுங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐயில் இருக்குது. நமக்கு எத்தனை ஐ இருக்குது? 2 ஐ இருக்குது. ஸோ cranial nerve 2 ஐஸ் ஆப்டிக் nerve. நெக்ஸ்ட் cranial nerve 3 ஆக்குலோமோட்டார் nerve. ஸோ ஆக்குலோமோட்டார்னா நம்மளோட ஐயில் இருக்கிற மூமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற nerve. பட் இதை எப்படி ஞாபகம் வச்சலாம்னு பார்த்தீங்கன்னா cranial nerve 3 அப்படிங்கிறது தமிழில் வந்து மூன்றாவது நரம்பு. ஸோ cranial nerve 3 அப்படின்னு 3ன்னு சொல்கிறோம் இல்லையா? 3. ஸோ மோட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்குலோமோட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா cranial nerve 3 இஸ் ஆக்குலோமோட்டார் nerve. ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் cranial nerve 4 வந்து ட்ராக்லியர் nerve. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா cranial nerve 4 வந்து ஒரு கிளியரான nerve அப்படின்னு உங்களோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. cranial nerve 4 இஸ் அ கிளியர் nerve அப்படி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா கிளியர் ட்ராக்லியர் ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஸோ cranial nerve 4 இஸ் ட்ராக்லியர் nerve. நெக்ஸ்ட் cranial number 5 இஸ் ட்ரைஜெமினல் nerve. ஸோ யூஸ்வலாக இந்த ட்ரை அப்படின்னா வந்து 3ன்னு நமக்கு தெரியும். பட் நீங்கள் ஒரு சேஞ்சுக்காக cranial nervesல எடுத்துட்டிங்கன்னா ட்ரைங்கிறது வந்து 5ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஸ்வலாக ட்ரைனா 3, இப்போ நீங்கள் வந்து ட்ரைனா 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ cranial nerve 5 ட்ரைஜெமினல் nerve. ஸோ இந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி புரிஞ்சுட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் cranial nerve 6 abducens nerve. ஸோ 6ன்னா வந்து தமிழில் 6 ஆனா வந்து ஏ. ஓகேவா? ஸோ இந்த ஏன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. abducens nerve. ஸோ abducensனா ஒன்றும் இல்லை, அப்டெக்ட்னா வந்து நம்மளோட சென்ட்ரல் ஆக்சிஸை நோக்கி மூவ் பண்ணுற nerve. ஸோ 6 அப்படிங்கிறத ஏன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். abducens nerve. நெக்ஸ்ட்டு 7th cranial nerve 7 இஸ் facial nerve. cranial nerve 7னா வந்து ஃபேஸுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபேஸுன்னு ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா cranial nerve 7. ஸோ 7 இஸ் facial nerve. நெக்ஸ்ட் cranial nerve 8 vestibulocochlear nerve. இதுக்கு ஒரு ரொம்ப ஈஸியான நிமோனிக் இருக்குது. என்னென்னா இங்கே பாருங்கள், இந்த 5 இருக்கு இல்லையா, அது பி மாதிரி இருக்கா? பி தான் அது ஆக்சுவலாக. ஸோ வி இருக்கா? பி. வெஸ்டிப்ளோ இந்த 3 இருக்கா? இதை வந்து ஏபிசியாக வச்சுக்கோங்க. ஏபிசி. ஸோ சி வரைக்கும் வருது இல்லையா? வெஸ்டிப்ளோ சி காக்லியர் nerve. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பிங்கிறது வெஸ்டிப்ளோ, இங்கே ஏபிசிங்கிறது சியில் முடியுது. ஸோ காக்லியர் nerve, வெஸ்டிப்ளோ காக்லியர் nerve அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் cranial nerve 9 இஸ் glossopharyngeal nerve. ஸோ இதுவும் வந்து ஃபேஸ் மாதிரி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். cranial nerve 9 அப்படின்னா உங்களோட ஃபேரிங்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபேரிங்ஸ்னால் உங்கள் மவுத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஏரியா. ஸோ அந்த ஃபேரிங்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 9னா ஃபேரிங்ஸ். ஸோ cranial nerve 9 இஸ் glossopharyngeal nerve அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் cranial nerve 10 பார்த்தீங்கன்னா 10 அப்படிங்கிறது எப்போவுமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர். அதாவது 10 அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு முக்கியமான நம்பர் மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நர்வ் வந்து ரொம்ப முக்கியமான நர்வ். நம்ம பாடியில் வந்து ரொம்ப முக்கியமான ஆக்ஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுற நர்வ். அண்ட் ஆல்சோ முக்கியமான நர்வும் இதுதான். ஸோ அதனால் வந்து 10னா முக்கியம், இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ cranial nerve 10 இஸ் வேகஸ் nerve. நெக்ஸ்ட் cranial nerve 11 இஸ் accessory nerve. ஸோ 11 அப்படிங்கிறது வந்து accessory nerve. இது வந்து நீங்கள் யூஸ்வலாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க. 11 அப்படின்னா accessory அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். cranial nerve 11 இஸ் accessory nerve. நெக்ஸ்ட் cranial nerve 12 இஸ் hypoglossal nerve. இதுவும் அந்த ஃபேஸ் ஃபேரிங்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 கடைசி nerve அப்படின்னா உங்களோட டங்க்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கடைசி nerve வந்து உங்களோட நாக்கில் முடியுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். cranial nerve 12 ends in your tongue அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட டங்கில் முடியுது, அதாவது வந்து கிளாஸில் முடியுது. ஸோ cranial nerve 12 இஸ் hypoglossal nerve. ஸோ இதுதான் வந்து cranial nerves mnemonic. இந்த மெத்தட் ஈஸியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது வந்து யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். So I will see you guys in the next video. Until then, bye from Vasanth.